வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பப்பாளியில் நுண்ணூட்ட சத்துக்களின் முக்கியத்துவம் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி பாலாஜி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. காலிஃப்ளவர் சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா பாலர்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் ஐயப்பன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தீவனப்பயிர் சாகுபடி குறித்து டாக்டர் கே நளினி தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான பயிர் பாதுகாப்பு அறிவுரைகள் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. நவீன காலிஃப்ளவர் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் ஐயப்பன். இவர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா பாலர்பட்டி கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் வெங்காயம், கரும்பு சாகுபடி செய்து வரும் இவர் மாற்றுப்பயிர் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு முட்டைகோஸ் மற்றும் காலிஃப்ளவர் சாகுபடியினை அங்கக வேளாண்மை மேற்கொள்வதோடு குறைந்த செலவில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நாங்கள் ஒரு 20 வருஷமாக இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பெரும்பாலும் வாழை, கரும்பு விவசாயம் தான் அதிகமாக பண்ணோம். அதில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குது. இந்த காலிஃப்ளவர்லேயும் வந்து முன்னாடி இயற்கை வழி விவசாயத்தில் இருந்து நம்ம மாறுபட்டு இருந்ததுனால நிறைய பூச்சி, நோய் இதுகள்லாம் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு. இயற்கையில் வந்து மற்ற விவசாயங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் மாறி இப்போது எங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் மகசூலும் நல்ல முறையில் வந்து எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த விவசாயம் வந்து நாங்கள் காலிஃப்ளவர் வந்து மெயினாக நல்ல ஒரு வருமானம் வருது. இதை வந்து நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் இந்த பக்கம் இருந்து நாற்று வாங்கிட்டு வந்து தான் பெரும்பாலும் நடுறோம். ஏன்னா அந்த கிளைமேட் அடிக்கடி மாறுறதுனால குறைஞ்ச நேரத்தில் நாங்கள் உடனே விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நான் போய்ட்டுருக்கேன். இதில் இந்த இயற்கை வழி விவசாயத்தில் வந்து இந்த சொட்டு நீர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது. இப்போது இதையும் வந்து சொட்டு நீருக்கு அதையும் இணைச்சி நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கிது. இந்த சொட்டு நீர் விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் கொஞ்சம் முரண் இருக்கிற மாதிரி முதல்ல நாங்கள் நினச்சி விட்டுற மாதிரி இருந்தோம். இப்போ இதுதான் நல்ல விவசாயமாக தெரியுது. இதில் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து உழவுலேருந்தே இயற்கையில் தொழு உரம், அப்புறம் மற்ற இதுகள்லாம் ட்ரைகோடர்மா விரிடி இதுகெல்லாம் கலந்து நாங்கள் கொடுக்கறதுனால அந்த புழு நோய் இதுகெல்லாம் கட்டுப்படுத்திட்டுருக்கேன். இப்போ ஆரம்பத்திலேயும் வந்து சின்ன செடியாக இருக்கும்போதே பஞ்சகாவியா மற்ற இதர இதுகளெல்லாம் இந்த கிருமி நாசினி எல்லாம் வந்து
நாங்களே உருவாக்கிக்கிறோம். அதிலிருந்து எடுக்கிற சாறுகளில் தான் இதில் தெளிச்சுக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப கம்மியான ஒரு இதில் வந்து நாங்கள் காப்பாற்ற முடியுது. ஆரம்பத்தில் நாற்று நடும்போது வந்து அந்த நாற்றவே வந்து நம்ம நல்ல முறையில் அந்த உரங்க பூச்சி தாக்காத மாதிரி அந்த இதுகள்லாம் கரைசல்கள்லாம் வந்து முக்கி எடுத்து நம்ம நட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த இது வந்து இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி மற்ற இதில் அசோஸ்பேர்லாம் கூட சேர்த்துக்கலாம். அவங்க இது நடும்போது நல்லா அந்த பயிர் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நோய் தாக்கலுடைய எதிர்ப்பு சக்தியும் அதுக்கு கிடைக்குது. அப்புறம் அந்த வளரும்போது ஒரு 20 நாள் கழித்து பஞ்சகாவியா அதுக்கெல்லாம் சேர்க்கலாம். அப்போது பூச்சியெல்லாம் கட்டுப்படுத்திக்கலாம். அப்புறம் அந்த மேல் உரங்கள்லாம் வந்து இலைவெளியாகவே பீட்டி மற்ற இதுகள்லாம் கொடுக்கும்போது அந்த கூன் வண்டு அந்துப்பூச்சி இதில் அதிகமாக தெரியறத பாதிக்கிறது வந்து அந்துப்பூச்சினால தான். இந்த அந்துப்பூச்சியை கட்டுப்படுத்திட்டாவே ஓரளவுக்கு நம்ம நிம்மதியாக நல்ல மகசூலை எடுத்துடலாம். அதை வந்து நம்ம இயற்கை முறையிலே ரசாயன உரங்கள் இதெல்லாம் கலப்பு இல்லாமல் செய்யும்போது நல்ல முறையில் இருக்குது. இப்போது உரங்கள் வந்து மற்ற யூரியா இதெல்லாம் கொடுத்தாவே அதிகப்படியான நோய் வரதான் செய்யும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த இயற்கை வழி உரங்களை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாவே நம்ம பாதி நோய் குறைஞ்சிருது. அதோட நம்ம மண் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இயற்கை வழி விவசாயம்தான் நம்மளுக்கு கை கொடுக்குது. இதோட நம்ம இந்த நல்ல ஈல்டு எடுக்கணும்னா இந்த சொட்டு நீர் முறையில் ரசாயன உரமும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோம்னா நல்ல மகசூல் கிடைக்கலாம். இந்த இயற்கை வழியில் நம்ம செய்கிறதுனால நல்ல மகசூலும் கிடைக்குது. நம்ம மண் வளத்தை பார்த்துட்டோம், மனுஷங்களுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குது. மேலும் விவரம் பெற விவசாயி எஸ் ஐயப்பன் அவர்களை 09843878423 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தொன்று தொட்டு வேளாண்மையோடு கால்நடை வளர்ப்பும் இணைந்து வரும் சூழ்நிலையில் தற்சமயம் மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து வரும் காரணத்தினால் தீவனப் பயிர்கள் சாகுபடி செய்து கால்நடைகளுக்கு வழங்கி வருகிறோம். தீவனப் பயிர்களில் புல்வகை தீவனப் பயிர், தானிய வகை, பயிறு வகை, மர வகை தீவனப் பயிர்கள் என பல வகைகள் உள்ளன. இத்தகைய தீவனப் பயிர்களின் சாகுபடி குறிப்பினை நமக்கு எடுத்துரைக்கிறார் திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள். தீவன பயிர்கள் நான் பண்டைய காலம் முதற்கொண்டே நம்ம நாட்டில் வந்து கால்நடைகளும் விவசாயம் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அதாவது மேய்ச்சல் நிலமே வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறது. நம்ம மக்கள் தொகை பெருக்கிறதுனால வந்து மேய்ச்சல் நிலை வந்து குறைஞ்சிட்டே வருது. அதனால தீவனங்கள் நம்ம பயிர் செய்கிறதுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. தீவனங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல பசுந்தீவனம் வந்து நல்லா கால்நடைகளை வந்து விரும்பி உண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். நல்லா வந்து எல்லா பருவநிலைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். வறட்சி காலங்களில் நல்லா தாங்கி வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிக சத்து உள்ளதாக இருக்க வேண்டும். இதுதான் தீவனப் பயிர்களுடைய சிறப்பியல்கள்லாம் இருக்கும். தீவனப் பயிர்களை பார்த்தோம்னா நம்ம வந்து 4 வகையாக பிரிக்கலாம். இதில் வந்து முதல் வந்து புல் வகை தீவனம், மற்றும் தானிய வகை தீவனம், பயிறு வகை தீவனம் மற்றும் மர இலைகளின் தீவனம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து புல் வகை தீவனம். புல் வகை தீவனத்தில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புல், கினியா புல், பேரா புல் மற்றும் கொழுக்கட்டை புல், இதெல்லாம் வந்து புல் வகையில் பார்க்கலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புல் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புல்லுங்கிறது வந்து கம்பு நம்ம நாட்டு கம்பையும் நேப்பியர் புல்லுங்கிற ஒரு புல்லையும் ரெண்டையும் வந்து கிராஸ் பண்ணி வந்தால் தான் இந்த கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புல். இதில் வந்து 4 ரகங்கள் உண்டு. கோ1, கோ2, கோ3, கோ4. இப்போ கடைசியாக உள்ள ரகம் வந்து கோ4. இந்த கோ4 புல் வந்து எல்லா மகன் வகையிலும் எல்லா பருவ காலங்களையும் நம்ம பயிர் பண்ணலாம். இதை பயிர் பண்ணணும் அப்படின்னா வந்து மண்ணை வந்து நல்லா உழுதுட்டு இதுக்கு 1 அடிக்கு 1 அடிக்கு ஒரு பார் அமைச்சு
இதை வந்து நம்ம பயிர் பண்ணணும். இதுக்கு தேவையான விதைகள்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விதைகள் கிடையாது. இது வந்து குச்சி, அதாவது கரணைகள் மூலமாக தான் இது வந்து நம்ம இனப்பெருக்கம் செய்ய முடியும். இந்த குச்சிங்கிறது வந்து 2 கணு உள்ளது வந்து ஒரு குச்சி. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 16,000 குச்சி தேவை. அந்த குச்சியை வந்து இந்த பார் 1 அடிக்கு 1 அடி இருக்க பாரில் வந்து 1 அடிக்கு 1 அடி இடைவெளி விட்டு இந்த குச்சிகளை நட வேண்டும். இது வந்து நிறைய தூர்கள் பிடிக்கக்கூடியது. இதன் மூலயமா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதிலேருந்து நமக்கு அறுவடை வந்து 80 நாளில் கிடைக்கும். இது ஒரு பல்லாண்டு பயிர். அதனால் இது வந்து அடுத்தடுத்த அறுவடைகள் வந்து ஒவ்வொரு 45 நாட்கள், அதாவது 1.5 மாத இடைவெளியில் நம்ம வந்து இதை வந்து அறுவடை செய்யலாம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து 350லேருந்து 400 டன் அளவு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹெக்டேரில் நமக்கு மகசூலாக கிடைக்குது. கம்பனை பெருப்புள்ளே நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து தீவனங்களுக்கு மாட்டுகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆக்சிலேட்டுங்கிற ஒரு நச்சுத்தன்மை இருக்குது. அதை வந்து குறைக்கக்கூடணும் அப்படின்னா நமக்கு வந்து கால்சியம், அதாவது நமக்கு ஒரு லைம் சொல்கிற சுண்ணாம்பு சத்தை வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இந்த சுண்ணாம்பு சத்தை எப்படி நம்ம கொடுக்கலான்னா, தெளிந்த சுண்ணாம்பு நீரை வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் கால்நடைகளுக்கு வந்து உங்கள் கால்நடையில் வைக்கிற தீவனத்தோடு நீங்கள் கலந்து தண்ணீரோடு வச்சிங்கன்னா நம்மளோட அந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையை வந்து நம்ம வந்து போர்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தானிய வகை தீவனம். தானிய வகை தீவனத்தில் வந்து கம்பு, சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் தான் வந்து தானிய வகை தீவனம். சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோஎஃப்எஸ் 29ங்கிற சோளம் வந்து ஒரு பல்லாண்டு பயிரான சோளம். இதை வந்து நாற்று சோளம்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறோம். இந்த சோளம் வந்து எப்படி நம்ம பயிர் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா நிலத்தை உழுதுட்டு உங்கள் தொழு உரம், அதாவது உங்களுக்கு மாடுகளே கிடைக்கக்கூடிய சாணம், அதாவது மக்கிய தொழு உரத்தை உங்கள் வயலிலேயே நீங்கள் வந்து போடணும். அது எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் நீங்கள் வந்து விற்க வேண்டாம். இந்த தொழு உரத்தை போட்டு நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் பாத்தி பிடிச்சி அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணணும். இதில் வந்து எவ்வளோ விதை அளவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 8 கிலோ அளவுக்கு அதுக்கு வந்து விதை வந்து தேவை. இதை வந்து நம்ம வந்து கோடு போட்டு அதை நம்ம வந்து வளர்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்லாண்டு பயிர் தான். அதனால் 80 நாளில் வந்து நம்ம இதை வந்து அறுவடை செய்யலாம். அடுத்தடுத்த அறுவடைகள் வந்து 45 நாள் பண்ணலாம். ஒரு அறுவடைக்கு பிறகும் வந்து 30 கிலோ தலை சத்தை வந்து நம்ம ஒரு தடவை போட்டுட்டு தண்ணி வச்சோம்னா இது நன்றாக எடுத்து வளரும். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 60லேருந்து 70 டன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மகசூலாக கிடைக்கும். இந்த 2 தீவனத்தையும் நம்ம கொடுக்கும்போது நம்மளோட மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான மாவு சத்து வந்து நமக்கு கிடைக்குது. இது 2 முக்கிய தீவனமாக நீங்கள் உங்கள் கால்நடைகள் கொடுத்து உங்களோட கால்நடைகளோட உற்பத்தி திறனை அதிகரித்து அவங்க வாழ்க்கை திறனை மேம்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டாக்டர் கே நளினி அவர்களை 09894388840 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கற்று ஒன்று 30 ரூபாய்க்கும், புதினா கற்று ஒன்று 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மையாளர் கவனத்திற்கு முக்கிய பயிர்களான நெல் மற்றும் சூரியகாந்தி. நெல்லில் கதிர்முற்றும் பருவம் காணப்படுவதால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 சென்டிமீட்டர் ஆழம் இருக்குமாறு நீர்ப்பாசனம் செய்தல் வேண்டும். சூரியகாந்தியில் பூக்கும் தருணம் காணப்படுவதால்
நாப்தலின் அசிட்டிக் அமிலம் ஹெக்டேருக்கு 20 ppm வீதம் தெளிக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர் கவனத்திற்கு. முக்கிய பயிர்களான பருத்தி மற்றும் மிளகாய். பருத்தியில் மொட்டு உதிர்வதை தடுத்து விளைச்சலை அதிகரிக்க ஹெக்டேருக்கு நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 40 ppm வீதம் தெளிக்க வேண்டும். மிளகாயில் சத்து குறைபாட்டினை போக்க 1% 19 அதாவது ஆல் 19 கரைசலை தெளிக்க வேண்டும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதியில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேலூர் மாவட்டத்தில் மா, வாழை சாகுபடிக்கு அடுத்தபடியாக பப்பாளி சாகுபடி பெருமளவு செய்யப்பட்டு வருகின்றது. இதில் பப்பாளிக்கான நுண்ணூட்ட சத்துக்களின் முக்கியத்துவம் மற்றும் பப்பாளிக்கு இட வேண்டிய நுண்ணூட்ட சத்துக்கள், கால இடைவெளி, இடும் முறைகள் குறித்து விளக்குகின்றார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி. பாலாஜி அவர்கள். வேலூர் மாவட்டத்தில் பல பயிர்களை பார்த்திங்கன்னா நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் முக்கியத்துவம் வந்து முக்கியமாக கருதப்படுகிறது. இப்போ பல பயிர்கள் எடுத்துக்கிட்டோம்னா வேலூர் மாவட்டத்தில் மா, வாழை, பப்பாளி போன்ற பயிர்கள் வந்து அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இவற்றில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்பாளி வந்து முக்கிய பயிராக கருதப்படுகிறது வேலூர் மாவட்டத்தில். அவைகளில் வந்து நம்ம வந்து அதிகமாக உரம் இட்டுருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் உரம்னு சொல்லும் போது நம்ம வந்து சத்துக்கள்னு நிறைய சத்து இருக்குது. பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள்னு இருக்கிறோம். பேரூட்ட சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. அதுக்கு அடுத்ததாக வருது நுண்ணூட்ட சத்துக்கள். இப்போ வந்து நம்ம வந்து அதிக விவசாயிகள் வந்து என்னென்னா அவங்களுடைய இது வந்து என்ன பேரூட்ட சத்துக்களுக்கு இதில் தான் அதிகமாக ஆர்வம் இருக்கிறது. நுண்ணூட்டச்சத்தினுடைய அந்த விழிப்புணர்வு வந்து மிக கம்மியாக இருக்கிறது. நுண்ணூட்டச்சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய தமிழகத்தில் வந்து ஃபஸ்ட்டு முதன்மையாக துத்தநாகம் மற்றும் தாமிர சத்து வந்து மிகவும் பற்றாக்குறையாக தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக போரான், காப்பர் மற்றும் இரும்பு சத்துக்கள் பற்றாக்குறையாக காணப்படுகிறது. இவைகளின் முறையே இதை பார்த்திங்கன்னா துத்தநாகம் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து 40% வந்து பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வந்து இரும்பு வந்து 10% பற்றாக்குறை இருக்கிறது. மற்றும் போரான் மற்றும் தாமிரம் முறையே
3 மற்றும் 4% வந்து நம்ம பற்றாக்குறையாக இருக்கிறது. இவற்றில் பப்பாளியை பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு முதன்மையாக பார்க்கும்போது வந்து பப்பாளியில் வந்து நுண்ணுச்சத்து பார்த்திங்கன்னா அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது துத்தநாக சத்து. இப்போ இளம் இலைகளினுடைய ஓரங்களில் பார்த்திங்கன்னா அதில் வந்து மஞ்சள் நிற திட்டுக்கள், அதாவது மஞ்சள் நிற திட்டுக்கள் வந்து வரி வரியாக அமைஞ்சிருக்கும் இலையின் ஓரத்தில். அது அப்படி வாடி வதங்கி உங்களுக்கு வந்து மகசூல் குறையும். இன்னொன்று துத்தநாகம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது வந்து நம்மளுடைய க்ரோத் ஹார்மோன்ஸ்னு சொன்னாங்கன்னா ஆக்சின், ஐஏஏங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறனால தான் நம்மளுடைய பப்பாளினுடைய இலைகள் எல்லாமே வந்து நல்லா பார்த்தோன்னா பச்சை கலரில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம துத்தநாகத்துக்கு ஸ்ப்ரே பண்ணுறக்காண்டி நம்ம வந்து அதாவது பப்பாளி நட்டை 2ஆம் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். 2ஆம் மாதத்துலேருந்து 2, 4ஆம் மாதம் மற்றும் 6ஆம் மாதத்திலிருந்து 2 மாதத்துக்கு இடைவெளியில் 2ஆம் மாதத்திலேருந்து 2 மாதத்துக்கு இடைவெளியில் 0.5% துத்தநாக சல்பேட்டை இலை வழியாக தெளித்தோம்னா அந்த துத்தநாக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். அல்லது நம்ம மரத்துக்கு அடி உரமாக ஒரு மரத்துக்கு 50 கிராம், அதாவது 50 கிராம் ஒரு மரத்துக்கு நம்ம 2ஆம் மாதத்துலேருந்து தெளித்து வந்தோம்னா இந்த துத்தநாக பற்றாக்குறை என்ற நோயை வந்து பற்றாக்குறையை வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம். அடுத்த வந்து நம்ம பப்பாளியில் வந்து அதிகமாக தாக்கக்கூடிய நுண்ணூட்ட பற்றாக்குறையும் பார்த்தோம்னா போரான்கிற சத்து. இந்த சத்து வந்து எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா இது வந்து இலையினுடைய அந்த இலை வந்து இலையினுடைய காய்கள் இருக்குல்ல, காய்கள் அதாவது இலைகளினுடைய அதிகமான எண்ணிக்கைக்கும் காய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கும். அந்த ஒழுங்கற்ற வடிவை வந்து ஒழுங்கான வடிவை கொண்டு வர்றதுக்கு வந்து அந்த போரான் சத்து முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த போரான் சத்து வந்து இலையில் அந்த இது இருக்குல்ல, அந்த பூ பார்த்திங்கன்னா பூ வந்து உதிர்ந்துடும். ஸோ அந்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து போரான் சத்து யூஸ் ஆகுது. இன்னொன்று காய் வந்து யூனிஃபார்ம், அதாவது எல்லாமே ஒரே காயாக இருக்கிறதுக்கும் நம்ம அந்த இது முக்கியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விதை உற்பத்திக்கும் அந்த சப்போஸ் பப்பாளி விதையை உற்பத்திக்கிறோன்னா விதையை உருவாகிறதுக்கும் முக்கியமாக இது பண்ணுறதுக்கும், இன்னொன்று பூக்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் போரான்கிற சத்து நம்ம வந்து முக்கியமாக கருதப்படுது. இது எப்படி பற்றாக்குறை பார்க்கலான்னா இலையினுடைய நுனியில் பார்த்திங்கன்னா அதில் வந்து இலையினுடைய நுனியை பார்த்திங்கன்னா நல்லா சிறுத்து இருக்கும், தடுமனாக இருக்கும், கையில் தொட்டு பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கும், சொரசொரப்பு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது வந்து போரான் சத்து குறைபாடு. ஸோ இதை நம்ம வந்து நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்கிறோம்னா 0.1%ங்கிற ஒரு போரிக் அமிலன்னு ஒரு சால்ட்டு அல்லது போராக்ஸுங்கிற போராக்ஸ் கிடைக்கும். இதை வந்து நம்ம இலை வழியாக தெளிச்சோம்னா, அதாவது என்ன 1 லிட்டருக்கு வந்து 1 கிராம், ஒரு டேங்குக்கு வந்து 10 கிராம், 10 லிட்டர் டேங்காக இருந்துச்சுன்னா 10 கிராம் 1 லிட்டர் டேங்கில் அடித்தோம்னா இந்த போரான் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். இல்லை அப்படி இல்லை என்றால் நம்ம வந்து மண் அடி உரமாக நம்ம இது வந்து போராக்ஸ் வந்து ஏக்கருக்கு வந்து 5 கிலோ ஏக்கருக்கு அடியுரமாக செலுத்தினாலும் இந்த போரான் பற்றாக்குறையை வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். அடுத்த முக்கியமான சத்து வந்து இதுக்கு வந்து மேங்கனீஸ் நம்ம நினைப்போம், வந்து மேங்கனீஸ் வந்து இல்லைன்னு நினைப்போம். அந்த மேங்கனீஸ் வந்து என்ன செய்யறேன்னா இலையில் வந்து அயானுங்கிற ஒரு சத்தை வந்து வேர்லேருந்து இலைகளுக்கு அனுப்பக்கூடிய சத்து வந்து முக்கியமான மேங்கனீஸ். அந்த சத்து வந்து எப்படின்னா இளம் இலைகளோட பசுமை சோகைன்னு அது வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் நிறம் மாறி பல்ப்பு நிறம் மாறும், அந்த இது மேங்கனீஸ் சொல்லலாம். ஸோ இந்த மேங்கனீஸ் சத்து பார்த்திங்கன்னா அப்படி வரி பார்த்துட்டு வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து தேமல் நோய் போன்று காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் இலை முழுதும் பரவிட்டுனா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அதை பார்த்துருக்கும். ஸோ இந்த மேங்கனீஸ் சத்து என்ற நுண்ணூட்ட சத்து குறைபாடை நிவர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து 0.2%, அதாவது 1 லிட்டருக்கு வந்து 2 கிராம் என்ற அளவில், 1 லிட்டருக்கு 2 கிராம்னா நம்ம வந்து ஒரு டேங்க் 10 லிட்டர் டேங்காக இருந்துச்சுன்னா 20 கிராம் இதை அழித்து இலை வழியாக தெளித்தோம்னா இந்த நுண்ணூட்ட பற்றாக்குறையை வந்து மேங்கனீஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லை என்றால் அடியுரமாக நாம் வந்து 10 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வந்து 10 கிலோ என்ற அளவில் அடியுரமாக இட்டு அந்த மேங்கனீஸ் இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்யலாம். அடுத்ததாக முக்கியமாக கருதப்படுகிற சத்து வந்து இரும்பு சத்து வந்து நமக்கு எப்படி நம்ம மனுஷங்களுக்கு இரும்பு சத்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த எல்லா பழ வகைகளும், அது மாவாக இருக்கட்டும், அது வந்து கொய்யா பழமாக இருக்கட்டும் அல்லது பப்பாளியாக இருக்கட்டும், இந்த பழத்துக்கு வந்து முக்கியமான சத்து வந்து இரும்பு சத்து இருக்குன்னா அந்த வேரினுடைய வளர்ச்சி வந்து ஸ்ட்ராங், அதான் சாயாமல் அந்த பழம் வந்து இப்போ மழையிலையோ அல்லது காற்றுலையோ சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு இரும்பு சத்து வந்து அது நிலையாக இருக்கிறதுக்கு வந்து இரும்பு சத்து தேவை. இந்த சத்து அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு சத்து வந்து அந்த இலைகள் வந்து பச்சையம்னு சொல்லுவாங்க, பச்சையம் மற்றும் சுவாசிப்பதற்கு, அதாவது நம்மளுடைய வேர்கள் வந்து ஈஸியாக சுவாசிப்பதற்கும் அதனுடைய போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கை நடத்துறதுக்கும் முக்கியமானது வந்து அயன் சத்து, அதாவது இரும்பு சத்து தேவைப்படுது. இந்த இரும்பு சத்து வந்து எப்படின்னா நம்ம இலையில் பார்க்கலாம்னா இலையில் பார்த்திங்கன்னா இலையினுடைய இது வந்து இளம் இலைகள் தான் அதிகமாக தாக்கும். அதனுடைய இலைகளிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஆரம் பகுதிக்கும்
இலையினுடைய நம்ம மைய நிறம் போகிறதுக்கு இடைப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இந்த மஞ்சள் வந்து இலையினுடைய முழுவதும் மாறி வெண்மை நிறமாக தோன்றும். அதாவது வெளியிடுதல்னு சொல்லுவாங்க, அது பேர் வெளியிடுதல் தோன்றுவாங்க. இந்த இதை பார்க்கணுன்னா இளம் இது பவாளி மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா அந்த வயல் முழுவதும் வெள்ளை காகிதம் போன்று தோன்றும். அப்படி பார்த்திங்கன்னா அது வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம பப்பாளியில் பார்க்கலாம். வெள்ளையேன்னு இருக்கும், பார்த்தா நம்ம வேறு எதுவும் நினைப்போம், அது வந்து கண்டிப்பாக இரும்புச்சத்து பற்றாக்குறை. அதுக்கு வந்து நம்ம பரிந்துரை பண்ணியிருக்கோம் 0.2%, அதாவது 0.2% இரும்பு சல்ஃபேட். இதை வந்து நம்ம வந்து இலைவழியாக தெளித்தோம்னா கண்ட்ரோல் பண்ணலாம். இதே மாதிரி எவ்வளோன்னா 20 அதே தான் 2 கிராம் 1 லிட்டர், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 20 கிராம் தெளிச்சிங்கன்னா நம்ம இந்த வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறை நிவர்த்தி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இலைவழி இது அடியுரமாக மண்ணில் அடியுரமாக 20 கிலோ பெரிய ஹெக்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நம்ம வந்து நுண்ணுயிர்ச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். இதிலிருந்து நம்ம முக்கியமாக இருக்கக்கூடிய சத்துக்களான துத்தநாகம், போரான் மற்றும் இரும்பு மற்றும் மேங்கனீஸ், இந்த 4 சத்துக்கள் பப்பாளினுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய பழம் வளர்ச்சி, அதனுடைய காய்கள், அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த நுண்ணுயிர்ச்சத்துக்கள் இருந்துச்சுன்னா, இதனோட நம்மளுடைய பேருடைய சத்துக்களான தலை, மணி, சாம்பல் சத்து சேர்த்து செஞ்சிட்டேன்னா அதிகமான மகசூல் வந்து நம்ம வந்து பப்பாளியில் பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் டி பாலாஜி அவர்களை 099 94 60 7018 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 5/1/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நவீன பப்பாளி சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். பாரத பிரதமரின் மக்கள் வளநிதி திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கி தலைமை அலுவலக பொது மேலாளர் ஆர் மணிமாறன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஏற்ற குறுகிய கால நெல் ரகம் கோ 651 மற்றும் சிறுதானிய வகைகள் குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் அருள்மொழி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.